திருமாலும் வலம்புரி சங்கு பொறித்த கைகளை உடைய திருமால், வலம்புரி சங்கினை பொறித்த கைகளை உடைய திருமால் குறுகிய வடிவம் கொண்டு மாவலி மன்னன் நீர்வார்த்து தரும்பொழுது, அந்த மாவலி என்கின்ற மன்னன் நீர்வார்த்து தராரு, மண்ணுக்கும் விண்ணுக்குமாக பேருருவம் எடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், மண்ணுக்கும் விண்ணுக்கும், மண்ணிலிருந்து விண்ணை தொடும் அளவு பேருருவம் எடுத்து உயர்ந்து நிற்பது போன்று உள்ளது. அவர் உயர்ந்து நிற்கிறது நின்று பார்க்குற மாதிரி நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. மலைமேகம், இந்த மலைமேகம் நமக்கு இப்படி தெரியுது, அதாவது பூமியிலிருந்து வானம் வரை உயர்ந்து நிற்பது போல் நமக்கு தெரிகிறது. அம்மேகம் ஒலிக்கும் கடலில் குளிர் நீரை பருகி பெருந்தோற்றம் கொண்டு வளமாய் எழுந்து மலையை சூழ்ந்து விரைந்த மேகத்துடன் பெருமழையை பொழிகிறது. நல்லா பார்க்கணும். ஒலிக்கும் கடல், அதாவது அந்த அலை ஓசை, குளிர் நீரை பருகி, அந்த குளிர்ந்த நீரை பருகி பெரும் தோற்றம் கொண்டு, பெரும் தோற்றம் கொண்டு வளமாய் எழுந்து மலையை சூழ்ந்து விரைந்த வேகத்துடன் பெருமழையை பொழிகின்றது அப்படின்னு சொல்றார். துன்பத்தை செய்கின்ற அம்மாலை பொழுதில், அப்படிப்பட்ட மழை பெய்கின்ற அந்த மாலை பொழுதுல முதிய பெண்கள் மிகுந்த காவலை உடைய ஊர் பக்கம் சென்றனர். அப்படி ஒரு சூழ்நிலையில் முதிய பெண்கள் காவலில் இருக்கக்கூடிய அந்த ஊர் பக்கத்தில் இவங்க போகிறாங்க.